மாத்திரமே உம்மை ஆராதிக்கிறேன். எனக்கு விடுதலை தந்து பரந்த பாதையில் நடத்துபவரே, உம்மை புகழுகின்றேன். நடக்க வேண்டிய வழிகள், செய்ய வேண்டிய செயல்களை வெளிப்படுத்தும் ஆவியானவரே, உமக்கு நன்றி கூறுகிறேன். நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று நான் என் திருமலையாகிய சீயோனில் குடியிருக்கிறேன் என்றும். அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் என்று இன்றைய இறைவார்த்தையில் உமது வல்லமையை விளங்கச் செய்பவரே, உமது உடனிருப்பவரை உணர எனக்கு ஞானம் தாரும். நம்பிக்கை கொண்டோர் பலரும் தாங்கள் செய்த தவறை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டனர் என விவிலியத்தில் வாசிக்கும் நான் என் பாவங்களையும் தவறுகளையும் ஒப்புக்கொண்டு உம்மை மன்னிப்பு கேட்கிறேன். இரக்கத்தின் பெருக்கே, அளவில்லாத அன்பாலும் நீடிய பொறுமையாலும் என் பாவங்களை பொறுத்து கொள்ளும். ஆண்டவரே இயேசுவே, அனைத்திலும் அழிவு தெளிவோடிரு. துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. உன் திருத்துண்டை முழுமையாகச் செய் என்று அறிவு தந்தீரே. நீர் எனக்கு தந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் கருத்தாய் செய்வதற்கு வேண்டிய ஆற்றலையும் வல்லமையும் எனக்கு நிறைவாக தாரும். என்னை மறைத்து உம்மையும் உம் புகழையும் ஏற்று கூறும் பிள்ளைகளாக என் மனதை செயல்களையும் மாற்றும். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும். அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். இன்ற இயேசுவே, இனிவரும் நாளில் நான் நம்பிக்கையில் உம்மில் வளரவும் என்னை உமது ஆற்றலாலும் வல்லமையினாலும் பலவுடைய செய்யும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.